மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரே என் ஆற்றல், என் பாடல், என் மீட்பும் அவரே. நீதிமான்களின் கூடாரங்களில் வெற்றியின் மகிழ்ச்சி குரல் ஒலிக்கின்றது. ஆண்டவரது வலக்கை வலிமையாய் செயலாற்றி உள்ளது, செயலாற்றி உள்ளது. ஆண்டவரே, என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, இன்றைய நாளிலே தினமொரு திருப்பாடல் நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளிலே நமக்கு கொடுத்திருக்கப்பட்டிருக்கக்கூடிய திருப்பாடல் எண் 118. இதனுடைய பல்லவியாக ஆண்டவரே என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகிறேன் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பாடலுடைய பின்னணியை சற்று அலசி ஆராய்ந்து பார்ப்போம். இந்த திருப்பாடல் கூடார திருவிழாவோடு நெருங்கிய தொடர்புடைய ஒரு பாடலாக இது கருதப்படுகின்றது. சிறப்பாக இந்த திருப்பாடல் நன்றியை செலுத்தக்கூடிய அழைப்பினை கொடுக்கிறது. யாருக்கெல்லாம் இந்த அழைப்பு என்று பார்த்தால் 3 வகையான மனிதர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு அழைப்பாக இது இருக்கிறது. முதலாவதாக ஆரோனின் வழிவந்த குருக்களுக்கும், இரண்டாவதாக யாரெல்லாம் கடவுளுக்கு அஞ்சி தங்களுடைய வாழ்க்கையை கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையாக மாற்றிக்கொள்கிறார்களோ அவர்களுக்கும், மூன்றாவதாக விசுவாசமுள்ள யூதர்களுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு அழைப்பாக இருக்கிறது. இந்த திருப்பாடலை 2 வகைகளாக பிரிக்கலாம். முதல் 18 வசனங்கள் முதல் நன்றி பாடலாகவும், அதாவது நேர்மையாளர்களுடைய கூடாரத்திலே ஆண்டவரை புகழக்கூடிய ஒரு பாடலாக இந்த முதல் பகுதி அமைந்திருக்கிறது. இரண்டாவது பகுதி எருசலேம் தேவாலயத்திலே பாடக்கூடிய பகுதியாக அமைந்திருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய 19 முதல் 29 அடங்கிய வசனங்கள் எல்லாமே எருசலேம் தேவாலயத்தில் பாடக்கூடிய திருப்பாடலாக அமைந்திருக்கிறது. இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், யூதருடைய கூடார திருவிழாவின் போது நடைபெறும் சடங்குகளில் மற்றும் வழிபாட்டினை பற்றிய அடிப்படை கருத்துக்களை கொண்டு எழுதப்பட்டதாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நீங்களும் நானும் சிந்திக்கக்கூடிய இந்த முதல் பகுதியை அடங்கிய இந்த திருப்பாடல் நம்முடைய வாழ்க்கைக்கு கொடுக்கக்கூடிய மிக அற்புதமான அழைப்பு என்னவென்று சொன்னால், யாரெல்லாம் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனமாக இருக்கிறார்கள் என்பதை இந்த திருப்பாடல் இன்றைய நாளிலே நமக்கு கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான சிந்தனையாக இருக்கிறது. குருக்களுக்கும் கடவுள் மீது நம்பிக்கையுள்ளோருக்குமான உரையாடலாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கிறது. கோவிலுக்குள் நுழைவதற்கான அனுமதியை கேட்கக்கூடிய பாடலாகவும் இது கருதப்படுகின்றது. இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், புறக்கணிக்கப்பட்ட கல் என்பது யாவே கடவுளை குறிப்பதாக இருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த புறக்கணிக்கப்பட்ட கல் என்பது மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடுவதாக இருக்கிறது. யாரெல்லாம் புறம் தள்ளப்பட்டார்களோ, யாரெல்லாம் ஒதுக்கப்பட்டாரோ அவர்களுக்கு மீட்பினை தரக்கூடிய ஒரு கல்லாக, மூளைக்கல்லாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீட்பராக இருக்கின்றார் என்பதனை இந்த திருப்பாலின் வழியாக நீங்களும் நானும் அறிந்து கொள்ளலாம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பாலின் வழியாக நம்முடைய அனுதின வாழ்க்கைக்கு நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும். நாம் கடவுளுக்கு மட்டுமே உகந்தவர்களாக, கடவுளுக்கு மட்டுமே அஞ்சி நடப்பவர்களாக, கடவுள் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ இன்றைய நாளிலே நாம் அழைக்கப்படுகிறோம். நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொண்ட எல்லா விதமான நன்மைகளுக்கும் நன்றி சொல்லக்கூடிய நன்றியுள்ளம் படைத்தவர்களாக வாழ அழைக்கப்படுகிறோம். எப்பொழுதுமே கடவுளுடைய பிரசன்னத்திலே வாழ்வதற்கான ஒரு எதிர்பார்ப்பும்
ஒரு வேண்டுதலும் கொண்ட உள்ளங்களாக நீங்களும் நானும் வாழ அழைக்கப்படுகிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையிலே நீங்களும் நானும் கடவுளுடைய பிரசன்னத்தை எந்த அளவிற்கு தேடிக்கொண்டிருக்கிறோம்? எப்பொழுதுமே கடவுளுடைய பிரசன்னத்தில் இருப்பதற்கான வாஞ்சையும் வேட்கையும் நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்றனவா? அல்லது உலகமயமான காரியங்களில் நாம் ஈடுபடும் பொழுது அந்த உலகத்தின்பால் நாம் ஈர்க்கப்பட்டு கடவுளுடைய பிரசன்னத்தை புறக்கணிக்கிறோமா? நன்றியுள்ளம் இல்லாதவர்களாக நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? கடவுள் நமக்கு இத்தனை விதமான அதிசயங்களையும் அற்புதங்களையும் நன்மையான காரியங்களையும் செய்திருக்கிறாரே, அதை எல்லாவற்றையும் புறம் ஒதுக்கிவிட்டு இந்த உலகம் தரக்கூடிய இன்பத்தையும் பணம், பட்டம், பதவி, புகழ், பெருமை, உலகத்தரமான இன்பங்களிலே நாம் மூழ்கி இருக்கிறோமா என்று சுய ஆய்வு செய்து பார்க்க இன்றைய நாளில் நீங்களும் நானும் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நம் அனைவருக்கும் மீட்பராக இருக்கின்றார். பாவங்களிலிருந்து, தீமைகளிலிருந்து, சாத்தானுடைய பிடியிலிருந்து விடுவிப்பவராக இருக்கின்றார். யாரெல்லாம் கடவுளுக்கு அஞ்சி நடுங்கி கடவுளுக்கு உகந்ததொரு வாழ்க்கையை வாழ்கிறார்களோ, புறக்கணிக்கப்பட்ட கல்லான இயேசுவை நம்முடைய வாழ்க்கையினுடைய மூளைக்கல்லாக வைத்துக் கொள்கிறார்களோ, அவர்களுக்கு இந்த மீட்பு உண்டு, விடுதலை உண்டு என்பதுதான் இன்றைய திருப்பாலுடைய மிக முக்கிய கருத்தாக இருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நம் அனைவரையும் ஆண்டோடைய பாதத்திலே ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாக கடவுளுடைய பிரசன்னத்தை தேடக்கூடிய வாஞ்சியுள்ள வேட்கையுள்ள மக்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்வோம். அதற்கான அருளையும் ஆசீர்வாதத்தையும் ஜெபத்திலே கேட்போம். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் உள்ள இறைவா, இந்த நாளை எங்களுக்கு கொடுத்ததற்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகிறேன் என்கிற திருப்பாலுடைய வார்த்தைகளுக்கு ஏற்ப எங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ விதமான நன்மையான காரியங்களை நீ செய்திருக்கிறீர். எங்களுடைய உள்ளமும் உம்மை விட்டு வெகு தொலைவில் சென்று கொண்டிருக்கிறது. உலகத்தரமான காரியங்களில் ஈடுபட்டும் உலகம் தரக்கூடிய இன்பங்களை தேடிக்கொண்டும் இருக்கிறது. ஆனால் நீர் விரும்புவதோ உள்ளத்து உண்மையை, உமது தெய்வீக பிரசன்னத்தை தேடக்கூடிய உள்ளமாக எங்களுடைய உள்ளங்களை மாற்றும். எங்களுடைய இதயம் உம்மை தேடக்கூடிய வாஞ்சையும் வேட்கையும் நிறைந்த இதயமாக மாற்றுவீராக. இதோ எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சந்திக்கக்கூடிய துன்பங்கள், துயரங்களுக்கு மத்தியிலே நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்க்கக்கூடியவர்களாக, நன்றி சொல்லக்கூடிய நபர்களாக, மனிதர்களாக வாழ்ந்திட எங்களுக்கு அருள் புரிவீராக. கைவிடப்பட்ட நிலையிலும் கூட உம்மை முழுமையாக நம்ப வேண்டும் என்கிற கருத்தினை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டு எல்லா சூழ்நிலையிலும் உம்மை மட்டுமே நம்பி இந்த வாழ்க்கையை தொடர்ந்து பயணிக்க எங்களுக்கு அருளையும் ஆசீர்வாதத்தையும் தந்தல்வீராக. எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமீன்.